இந்த வருஷம் தீபாவளிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பட்டாசு வாங்கிட்டோங்க. எவ்வளவு டிஸ்கவுண்ட் பண்ணிருக்காங்கன்றது எல்லாத்தையுமே நான் கடைசியா வீடியோல சொல்றேன். ஒரு பைப்ல வந்து பாத்தீங்கன்னா 3 கலர் வரும். டிஸ்கோ வீல் எனக்கு எதெல்லாம் தேவையோ அந்த மாதிரி செலக்டடா தான் வாங்கியிருக்கேன். 2000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம், 5000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம், 3000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம், 10000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. 33 ஐட்டம் வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். 2000 ரூபாய்க்கு வாங்கினாலும் ஃப்ரீ கிஃப்ட் இருக்கு, 5000 ரூபாய்க்கு வாங்கினாலும் ஃப்ரீ கிஃப்ட் இருக்கு, 10000 ரூபாய்க்கு வாங்கினாலும் ஃப்ரீ கிஃப்ட் இருக்கு. ரொம்ப நம்பிக்கையான கடை. 4 வருஷமா நம்ம ரெகுலரா பண்ணிட்டு இருக்க கடை. அவங்களால அனுப்ப முடிஞ்சாதான் உங்ககிட்ட காசே வாங்குவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப நம்பிக்கையான கடைங்க. பிரைஸ் லிஸ்ட் அனுப்பிச்சு விடுங்கன்னு சொன்னீங்கனாலே அவங்க அனுப்பிச்சு விட்ருவாங்க. இந்த வருஷம் தீபாவளிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பட்டாசு வாங்கிட்டோங்க. ஒவ்வொரு வருஷமும் நம்ம ரெகுலரா வாங்குற கடையில தான் இந்த வருஷமும் நம்ம வந்து தீபாவளிக்கான பட்டாசு வாங்கியிருக்கோம். என்னென்னலாம் இருக்கு, எவ்வளவுக்கு வாங்கியிருக்கேன், இதை எப்படி ஆர்டர் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்றேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். பக்காவா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம யாருக்கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கோவில்பட்டியில இருக்கிற Sri R.Kathiresan SONS அப்படின்ற RKS Crackers அவங்க கிட்ட இருந்து தான் இதை நம்ம வாங்கியிருக்கோம். மெயினா வந்து பாத்தீங்கன்னா இவங்க சுப்ரீம் பட்டாசு தான் வந்து இவங்க மெயினா டீல் பண்றாங்க. பக்காவா ப்ராப்பரா பேக் பண்ணி பார்சல் வந்திருக்கு. இப்போ இந்த பார்சலை நம்ம ஓபன் பண்ணிட்டு உள்ள என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அது உள்ள பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கிராக்கர்ஸோட அவங்களோட பிராண்டிங். ஓகேவா, ஒரு 4 வருஷமா வந்து ரெகுலராக பட்டாசு இது வாங்கிட்டு இருக்கோம். நம்ம வீடியோவும் போட்டிருக்கோம். ஸோ இந்த வருஷம் வந்து சரி நம்ம வீட்டுக்கும் வேணுமேன்றதுக்காக வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம், எவ்வளோ பட்டாசு இருக்குது அப்படின்றத. ஸோ இப்போ வந்து நம்ம ஒன்று ஒன்றா இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 வாட்ஸுங்க. இது வந்து வாலாவுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்துருக்கிறது. ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே ஒரு 3 பீஸ் இருக்கும். அதே மாதிரி இது வந்து மணி இந்த பேங்க் அங்கேயே போய் வெடிச்செல்லாம் காட்டியிருந்தோம். ஸோ இதை வெடித்தோம் அப்படின்னா கலர் கலர் பேப்பராக வந்து கொட்டும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இது மணி இந்த பேங்க். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா சைரனுங்க. வீல்னு ஒரு சவுண்ட் வரும், சைரன் சவுண்ட் வரும், அதுதான் இது. அதுக்கப்புறமா வந்துட்டு கம்பி மத்தாப்பு 2 பாக்ஸ். அடுத்தது வந்து சூப்பர் கோட்டின்னு சொல்லிட்டு ஒரு பாக்கெட் புஸ்வானம். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ராபின் கலர் தீப்பெட்டி. உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸா இருக்கும். கலர் தீப்பெட்டி ஒன்னொன்னு ஒவ்வொரு கலர்ல எரியும். ரெட்டு, கிரீனு, எல்லோன்னு சொல்லி கலர் கலரா வர்ற கலர் தீப்பெட்டி, அது ஒரு பாக்ஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாட்டை. ஸோ சாட்டை இல்லாத தீபாவளியே இல்லைன்னு சொல்லலாம். சாட்டையும் வாங்கியிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹெலிகாப்டருங்க. கொளுத்தி விட்டீங்க அப்படின்னா மேலே வந்து ஹெலிகாப்டர் மாதிரி மேலே இந்த ரெக்கை வந்து அப்படியே சுத்திக்கிட்டே மேலே போகும். ஸோ அந்த இது ஒன்று வந்து நம்ம வாங்கியிருக்கோம். இது வந்து பென்சில், வால்வரின் பென்சில். இது ஒரு பாக்ஸ். இது சாட்டையிலே வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்று. அந்த சாட்டை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா பென்சில் மாதிரி நீட்டமா, கம்பி மத்தாப்பு மாதிரி நீட்டமா இருக்கும். ஸோ இந்த ஒரு சாட்டையுமே நம்ம வந்து வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் இதுவுமே என்னோட ஃபேவரட்னு சொல்லலாம். 4x4 வீல். இதோட ஃபங்க்ஷன் எல்லாமே நான் வந்துட்டு முடிஞ்சா நான் ஃபயர் பண்ணியே காட்டுறேன். ஆல்ரெடி வந்து நம்ம ஃபயர் பண்ண வீடியோவுமே இருக்கு. எல்லாத்தையுமே வந்து நான் அங்கங்க அட்டாச் பண்றேன். ஓகேவா, இது வந்து ஈமு எக்குங்க. நம்ம ஃபயர் பண்ணோம் அப்படின்னா வந்து இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பலூன் மாதிரி இருக்கும். அது வந்து அப்படியே வந்து முட்டை போடுற மாதிரி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய சைஸ் கம்பி மத்தாப்பு, கிரீன் கலர்ல ஒன்று. இது வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக். இது வந்து கிரீன் கலர்ல இருக்கு. அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ். அதுலேயே கொஞ்சம் மீடியம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டில் மத்தாப்பு ஒரு பாக்ஸ், 2 பாக்ஸ். இந்த எலக்ட்ரிக்லேயே வந்து சின்னது ஒன்று, கிரீன்லேயே வந்து மீடியம் சைஸ் ஒன்று. அதுக்கப்புறமா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா லவ் டோஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டைன் மாதிரி தான், கிஃப்ட் ராப் மாதிரி சூப்பராக இருக்கும். அடுத்தது வந்து இது வந்து ஸ்னோ பீஸ். ஃபியூஸ் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்து அப்படியே அந்த ஏரியாவே வந்து வேற லெவலில் இருக்கும். ஸோ இதுவுமே வந்து ஒரு ஃபவுண்டைன்லேயே கொஞ்சம் பெரிய சைஸ் ஃபவுண்டைன். நல்ல ஒரு டைமிங் இருக்கும். அவங்க கடையிலே வெடிச்சுமே காட்டியிருப்போம். பட்டர்ஃப்ளைங்க வந்து அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரியே வந்து அந்த அப்படியே துடிச்சு அப்படியே பறக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்கலாம் ரொம்ப ஆள் இல்லாத இடத்துல வச்சிங்கன்னா நல்லா இருக்கும். இல்லைன்னா திடீர்னு எங்கெங்கேயாவது ஓடிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது பட்டர்ஃப்ளை. இது வந்து பார்த்தீங்கன்னா பீகாக்குங்க. புஸ்வானம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டியாக இருக்கிற பீகாக் ஒன்று இந்த வருஷம் தீபாவளிக்கு நம்ம வாங்கியிருக்கோம். மொத்த பில்லிங் இருக்கு. நான் ஃபைனலாக இதோட விலை என்ன, எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்கன்றது எல்லாத்தையுமே நான் கடைசியாக வீடியோவில் சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான ஹைக்கூ மினி ஃபவுண்டைன். குட்டியாக இருக்கும், 1 இன்ச் தான் சைஸே இருக்கும். அழகாக இருக்கும். சின்ன பிள்ளைங்க எல்லாமே ரொம்ப விரும்பி கொளுத்துற ஒரு குட்டி ஃபவுண்டைன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பார்பி. கொளுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஏரியாவே வந்து அப்படியே பிங்காக தெரியுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பார்பியில் இருக்கிற ஒரு ஃபவுண்டைன் தான் இது. சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னடா அது சாக்லேட்டை கிஃப்டாக கொடுத்துருக்காருன்னு நினைக்காதீங்க. இது வந்து சாக்லேட்
சக்கர். ஸோ இதை நம்ம கொளுத்தி விட்டோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள இருந்து ஒரு 5 சங்கு சக்கரம் வெளியில வந்து சுத்துங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பட்டாசு தான் இது. 5 6 வந்து வெளியில வந்து சுத்தும். அப்புறம் தீபாவளினாலே கலர்ஃபுல் ஸ்மோக் இல்லாம எப்படி, இது வந்து கலர்ஃபுல் ஸ்மோக்குங்க. ஒரு பைப்ல வந்து பாத்தீங்கன்னா 3 கலர் வரும், 2 கலர் உள்ளதும் இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 3 கலர் உள்ளது. இதுவுமே நம்ம வந்து வாங்கியிருக்கோம். கேன் ஃபவுண்டைன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் டின்னு மாதிரி இருக்கும் இல்லையா, அதுலேயே வந்து ஒரு பாக்ஸ் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். இது வந்து பப்பு ஷவர். யானை எப்படி குளிக்கும் போது தண்ணி அப்படி வாரி ஊற்றும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து இதை ஃபயர் பண்ணோம்னா தும்பிக்கையிலிருந்து வந்து அப்படியே வந்து ஷவர் மாதிரி கொட்டும். அதுதான் வந்து இந்த பப்பு ஷவர். அடுத்தது வந்து அவெஞ்சர்ஸ். வந்து 2 இருக்கு. ஸோ இந்த அவெஞ்சர்ஸ் பாக்ஸுமே வந்து நம்ம வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறமா வந்து ட்ரை கலர் ஃபவுண்டைனுங்க. ட்ரை கலர் ஃபவுண்டைன் ஒரே இதில் 3 கலர் வராது, ஒன்று ஒவ்வொரு கலர் வரும். ஸோ அந்த மாதிரியான உள்ளதில் பாக்ஸ். அதனால ட்ரை கலர் ஃபவுண்டைன். இது ஃபவுண்டைன் கேட்டகரியில் வரக்கூடிய ஒன்று தான். இதுவுமே நம்ம வாங்கியிருக்கோம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கோ வீல். சங்கு சக்கரத்திலே வந்து டிஸ்கோ வீலுங்க. சூப்பராக இருக்கும். ஃபங்க்ஷன் வைஸ்மே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குழந்தைங்க எல்லாமே ரொம்ப விரும்பி கொளுத்துவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தண்டர் ஸ்ட்ரோக். பெரிய அவுட்டுங்க, மேலே போய் வெடிக்கிற பெரிய அவுட்டு, அந்த பைப்பு. ஓகேவா. ஸோ இதுவுமே நம்ம வந்து ஒரு பாக்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். எனக்கு எதெல்லாம் தேவையோ அந்த மாதிரி செலக்டடாக தான் வாங்கியிருக்கேன். நீங்களுமே வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணி நீங்கள் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வாங்கிக்கலாம். இவங்க கிட்ட குறிப்பிட்ட காம்போ எதுவுமே கிடையாது. நீங்கள் 2000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம், 5000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம், 3000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம், 10000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பட்டாசை செலக்ட் பண்ணி இந்த தீபாவளிக்கு வாங்கி செலிப்ரேட் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பின்னர் ஸ்பெஷல் அப்படின்ற ஒரு சங்கு சக்கரம். இது பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் பாட்டம் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லா சர்ஃபேஸ்லையுமே வந்து ப்ராப்பராக ரொட்டேஷன் ஆகக்கூடிய சங்கு சக்கரம் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் மேன். இதுவுமே வந்து மேலே போய் வெடிக்கிற அவுட்டு, அதுலேயே சின்ன அவுட்டு. பாக்ஸ்குள்ள 2 பீஸ் இருக்கு. ஸோ இதுவுமே நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா லிமிடெட் எடிஷனில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 30 ஷாட் வந்து வாங்கியிருக்கோம். கொளுத்தி விட்டோம் அப்படின்னா 30 தடவை மேலே போய் வெடிக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு மல்டி ஷாட். ஸோ எனக்குமே வந்து இந்த 100 200லாம் வாங்கணும்னு ஆசை. பட் வந்து பேக்கிங் ரொம்ப பெருசாக போயிடும். அதனால தான் வந்து நான் 30லேயே ஒன்று போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மட்டும் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய் அவங்க ஊருக்கே போய் அவங்க கடையில் போய் நம்ம வீடியோ பண்ணதுக்காக இது வந்து எனக்கு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்த ஒரு பேக். இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எனக்காக கொடுத்தது. இது வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்களான்றது தெரியாது, கொடுக்க மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இது வீடியோவில் காட்ட வேணாம்னு சொன்னார். நான் இருந்தாலும் அவர் எனக்காக கிஃப்டாக கொடுத்ததை நான் வந்துட்டு காட்டணுன்றதுக்காக காட்டினேன். இது உங்களுக்கு கண்டிப்பாக தர மாட்டாங்க. பாக்ஸில் இருக்கிற எல்லா பட்டாசுமே வந்து உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டிட்டேன். 33 ஐட்டம் வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணி டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7335 rupees. டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1833 ரூபா டிஸ்கவுண்ட் போக இவ்வளோ பெரிய பாக்ஸில் இந்த பட்டாசோட ப்ரைஸ் வந்து 5500 ரூபாய். 7335 ரூபாய் வந்து டோட்டல் அமௌண்ட். நமக்கு டிஸ்கவுண்ட் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 1833 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி 5501 ரூபாய் நம்ம வந்து பே பண்ணி இதை வாங்கியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிஃப்ட். 5000 ரூபாய்க்கு நம்ம பட்டாசு வாங்கினோம் அப்படின்னா ஒரு 12 ஷாட் வந்து ஃப்ரீ. அதுதான் வந்து இந்த ஏரியல் நட்ஸ். ஓகேவா, காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துருக்குற ஃப்ரீ கிஃப்ட். இது மாதிரி உங்ககிட்ட 2000 ரூபாய்க்கு வாங்கினாலும் ஃப்ரீ கிஃப்ட் இருக்கு, 5000 ரூபாய்க்கு வாங்கினாலும் ஃப்ரீ கிஃப்ட் இருக்கு, 10000 ரூபாய்க்கு வாங்கினாலும் ஃப்ரீ கிஃப்ட் இருக்கு. ரொம்ப நம்பிக்கையான கடை. 4 வருஷமா நம்ம ரெகுலராக பண்ணிட்டு இருக்க கடை. ஸோ நம்ம காசு போட்டுட்டு ஐயோ பட்டாசு அனுப்புவாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் கிடையாது. அவங்களால அனுப்ப முடிஞ்சாதான் உங்ககிட்ட காசே வாங்குவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப நம்பிக்கையான கடைங்க. எவ்வளோ சீக்கிரம் ஆர்டர் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி தீபாவளியே நெருங்கிருச்சு. இந்த வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அக்டோபர் 8ஆம் தேதி தான் ஷூட் பண்ணுறோம். இதை இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ வந்து அந்த வீடியோவை நான் ரிலீஸ் பண்ணிடுவேன். ஸோ இதுல இருந்து ஒரு 10 நாள் மணி தான். லாஸ்ட் 10 டேஸில் ஆர்டர் பண்ணிக்கலாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கொரியர் ஆஃபீஸில் பார்சல் எடுக்க மாட்டாங்க. எடுத்தாலுமே வந்து நீங்கள் 2000 ரூபாய்க்கு பட்டாசு வாங்குறீங்க, 5000 ரூபாய்க்கு பட்டாசு வாங்குறீங்கனாலே உங்களுக்கு பார்சலே வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் 1500 ரூபான்னு சொல்லி ஏற்றிடுவாங்க. எவ்வளோ சீக்கிரம் ஆர்டர் பண்ணி எவ்வளோ சீக்கிரம் உங்களால் வாங்கிக்க முடியுமோ வாங்கிக்கோங்க. அக்டோபர் 20க்குள்ள உங்களுக்கு தேவையான பட்டாசை ஆர்டர் பண்ணி உங்கள் வீட்டுக்கு வாங்கிடுங்க. வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வருஷம் தீபாவளியை நீங்கள் ஆர்கேஎஸ் கிராக்கர்ஸ் கூட சேர்ந்து நீங்களும் செலிப்ரேட் பண்ணலாம். ஸோ எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. வீடியோவில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா இவங்களோட வெப்சைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் கொடுத்துருக்கிறேன். rkscrackers.com www.rkscrackers.com. அதில் போனீங்கனாலே எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். என்னென்ன பட்டாசு, என்ன விலை, ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் போக அது எவ்வளோ அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லையா வீடியோவில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் இந்த ஊரில் இருக்கேன், என் பேர் இது, நான் இந்த ஊரில் இருக்கேன், எனக்கு பட்டாசு வேணும், ப்ரைஸ் லிஸ்ட் அனுப்பிச்சு விடுங்கன்னு சொன்னீங்கனாலே அவங்க அனுப்பிச்சு விட்ருவாங்க. அந்த பிடிஎஃப்ல வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அதில் என்னென்ன இருக்குன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த ஐட்டம் எனக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் அவங்களுக்கு செலக்ட் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டிங்கனாலே அவங்க வந்து அதை செலக்ட் பண்ணி இவ்வளோங்க அமௌண்ட் இவ்வளோன்றதை சொல்லிடுவாங்க.
நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா உங்க வீட்டு அட்ரஸ்க்கு அவங்க அனுப்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? வீட்டு அட்ரஸ்க்குன்றது டைரக்டா வீட்டுக்கே வராதுங்க. உங்க ஏரியா பக்கத்துல இருக்கிற பார்சல் ஆபீஸ்க்கு வந்து வரும். அங்க போய் நீங்க கொரியர் சார்ஜை கொடுத்துட்டு நீங்க பார்சலை வாங்கிக்கலாம். ஸோ ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணுங்க, சேஃபா செலிப்ரேட் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். Until then, bye.